ஸ்ரீபெரும்புதூர் கவுன்சிலர் காவல் நிலையத்தில் மரணமடைந்த விவகாரம். இந்திய குடியரசுக் கட்சி மாநில தலைவர் ஆவடி காவல் ஆணையரகத்தில் குடும்பத்தினருடன் வந்து புகார். ஸ்ரீபெரும்புதூர் மாவட்டம் கசிபட்டு பகுதியைச் சேர்ந்தவர் எஸ் சாந்தகுமார். இவர் அப்பகுதி 15வது வார்டு கவுன்சிலராக இருந்து வருகிறார். கடந்த வருடம் வளர்ப்புறம் ஊராட்சி மன்ற தலைவர் PPG சங்கர் என்பவரை கூட்டாளிகளுடன் சேர்ந்து கொலை செய்தார். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முக்கிய குற்றவாளி சாந்தகுமார் 1 வருட சிறை தண்டனைக்கு பிறகு சமீபத்தில் சிறையிலிருந்து வெளியே வந்தார். இந்நிலையில் செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டவர் காவலர்கள் தாக்கிய நிலையில் கடந்த 13ஆம் தேதி மரணமடைந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இது தொடர்பாக நசரத்பேட்டை காவல் ஆய்வாளர் குணசேகரனை ஆவடி காவல் ஆணையாளர் சங்கர் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். எனினும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் இது திட்டமிட்ட படுகொலை என கூறி அவரின் மனைவி மற்றும் குடும்பத்தினர் 1 வாரத்திற்கு மேலாகியும் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் உயிரிழப்புக்கு காரணமானவர்களை கண்டறிந்து அவர்கள் மீது வன்கொடுமை சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இந்திய குடியரசுக் கட்சி மாநில தலைவர் சூசை உயிரிழந்த நபரின் மனைவியுடன் ஆவடி காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்தார். அப்புகாரில் உயிரிழந்த சாந்தகுமார் ரவுடிகள் மற்றும் போலீசாரால் உயிருக்கு ஆபத்து உள்ளது என்று மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே கடிதம் மூலமாக தெரிவித்தும் எந்தவித பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். புகார் அளித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய குடியரசுக் கட்சி மாநில தலைவர் சூசை ஆவடி காவல் ஆணையாளரை சந்தித்து எங்கள் கோரிக்கைகளை முன்வைத்தோம். மாஜிஸ்ட்ரேட் விசாரணை நடைபெறுவதால் நாங்கள் காத்திருக்கிறோம். அந்த அறிக்கை பெறப்பட்டதும் அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் உடற்கூறு அறிக்கையில் தாக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் உள்ளது என சுட்டிக்காட்டினார். அவருக்கு 2 குழந்தைகள் இருப்பதாலும் அவர்களுக்கான உதவியை அரசு செய்து தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். காவல்துறையை தலையிட முடியாத ஒரு நிலை இருக்குது. ஆனாலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீதி காவல்துறை தருவதாக வாக்கு கொடுத்துருக்குறாங்க. நேரில் பேசியிருக்கிறாங்க, பிள்ளை பார்த்துருக்குறாங்க. எங்களுடைய குடும்பத்தில் ஒரு நபர், அதனால் நாங்களும் அந்த நீதிக்காக எங்களுடைய கோரிக்கையை வைத்திருக்கிறோம். ஆனால் இப்போ விசாரணை நீதிபதியுடைய தலைமையில் இருக்கிறதுனால அந்த விசாரணையின் அறிக்கையில் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே இருந்தாலும் அந்த நடவடிக்கை அவங்க தான் எடுப்பாங்க. எங்களால் எங்கள் கைகள் இப்பொழுது எந்த உடைய காரியத்தில் இல்லை. ஆனால் மனிதாபிமான அடிப்படையில் இந்த குடும்பத்துக்கு காவல்துறை துணை நிற்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன மாதிரி கோரிக்கை நீங்கள் வச்சுருக்கீங்க? கோரிக்கை இந்த பிள்ளைக்கு அரசு வேலை வேணும். 2 பிள்ளைகள் இருக்குது. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் நிதி தரணும். 2 கோரிக்கை தான். என்ன நடந்திருக்கு? நடந்திருக்கிறது இப்போ மருத்துவ அறிக்கை, அதில் காயங்கள் இருக்குது. ஆனால் இப்போ நீதிபதியுடைய தீர்ப்புக்கு பிறகு அறிக்கைக்கு பின்பு தான் நம்ம ஏதாவது சொல்ல முடியும். ஏன்னா நம்ம சம்பந்தப்பட்ட இடத்துல எல்லாருமே இருந்திருக்கிறாங்க, பார்த்துருக்குறாங்க. இது ஒரு விரும்பத்தகாத ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அதனால் அது முடிவு சொல்ல முடியாத தகவல்கள் நீதித்துறையில் இருக்கிறதுனால நீதிபதியுடைய அறிக்கைக்கு பின்பு அதை குறித்து பேசும். காவல்துறை தரப்புல எதுக்காக அவர் அழைச்சி போனாங்க, என்ன நடந்ததுன்னு சொன்னாங்க. இப்போ தெளிவாக சொன்னாங்க. ஐயா முழு விஷயம் சொன்னாங்க. அதாவது ஏற்கனவே தொடர்ந்து ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால மீண்டும் ஒரு அசம்பாவிதம் நடந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக கண்காணிப்பில் இருந்தது. அது எப்படி நடந்ததுன்னு எங்களுடைய இதுக்கும் தெரியல. நீதிபதியுடைய பரிந்துரையில் நிச்சயமாக எந்த மாற்றமும் இல்லாமல் நடவடிக்கை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, உறுதல் சொல்லியிருக்காங்க. நீதிபதியுடைய பரிந்துரையில் எந்த மாற்றமும் இருக்காது, நடவடிக்கை இருக்கும்னு கமிஷனர் சொல்லியிருக்காங்க. நன்றி.